ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம்னா, நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக் சென்டருங்கிற ஆர்கனைசேஷனுக்கு இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே இயங்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர், அதாவது என்ஐசின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. யாராருக்குன்னா, எந்த போஸ்டிங்குன்னா சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஏ, குரூப் பி, நான் கெஜெட்டட் ஆஃபீஸர் போஸ்ட். அவங்களுக்குரிய சேலரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பே ஸ்கேல் லெவல் 6, அதாவது 35,400லிருந்து 1,12,400 வரைக்கும் அவங்களுக்கு சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளோ விட்டுருக்குறாங்கன்னா, டோட்டலாக 376 போஸ்ட் விட்டுருக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க கேட்டகரி வைஸ். அன்ரிசர்வ்டு 154, ஷெடியூல்டு கேஸ்ட் எஸ்சிக்கு 56, ஷெடியூல்டு ட்ரைப் எஸ்டிக்கு 28, ஓபிசி நான் கிரீமி லேயர் அவங்களுக்கு 101, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ்க்கு 37, பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வேகன்சி. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 376 வேகன்சி, ஒரு பல்க் ஒரு வேகன்சியே இதில் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த போஸ்டிங்க்கு வந்து யார் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் அவங்க டீட்டெயில்டாக கொடுத்துக்கிறாங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன வேணும்னு. ஜஸ்ட் மேக்ஸிமம் எந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாலும் 60% அந்த 50% எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. பட் இந்த போஸ்டிங்க்கு வந்து ஜஸ்ட் ஒரு மியர் பாஸ் இருந்தாலே போதும். எந்தெந்த ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்சி, எம்எஸ், எம்சிஏ, பிஇ ஆர் பிடெக். இது வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ், ட்ரிபிள்இ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங், சாஃப்ட்வேர் சிஸ்டம், ஐடி, இன்ஃபர்மேட்டிக்ஸ், இந்த ஃபீல்டு நீங்கள் படிச்சிருக்கணும். அப்போ தான் இதுக்கு எலிஜிபிலிட்டி. ஸோ இவங்க இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் போக அடிஷ்னலாக என்ன மேஜராக கேட்குறாங்கன்னா, வேலிட் கேட் ஸ்கோர், அதாவது 2026க்கு மட்டும் இல்லாமல் 2024, 25, 26. ஸோ ஆல்ரெடி ஒரு நல்ல ஸ்கோர் வச்சு காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறவங்களோ இல்லைன்னா ஏதாவது வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களோ இதில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ எந்தெந்த ஸ்ட்ரீமில் கேட் எக்ஸாம் எழுதியிருக்கணுங்கிறதையும் அவங்க டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எ வேலிட் கேட் ஸ்கோர் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி, இல்லாட்டி இசிஇ ஆர் அதர்வைஸ் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த 3ல் நீங்கள் கேட் ஸ்கோர் வச்சுருந்தா மட்டும்தான் அவங்க வந்து எலிஜிபிலிட்டியாக எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய இப்போ வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும்தான் இது கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு உண்டான டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னா, கேட் எக்ஸாமினுடைய ரிசல்ட் மார்ச் அநேகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ரிசல்ட் வந்து ஒரு 10 நாளில் வந்து இதனுடைய டீட்டெயில்டு அட்வர்டைஸ்மெண்ட் வரும்னு இதில் போட்டிருக்கிறாங்க. recruitment.nic.in அந்த வெப்சைட்டில் அப்பப்போ செக் பண்ணீங்கன்னா, ஸோ எத்தனை வேகன்சி வருது, எப்படி ரிசர்வேஷனுங்கிறத டீட்டெயில்டாக அவங்க அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த என்ஐசிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் கீழே வேலை செய்கிறதுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பாக இருக்கும்னு இதை நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் ரிசல்ட் வந்தோன்னே. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிட்டு இருங்க. தேங்க்யூ.